ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ளவுஸுக்கு எப்படி அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் போட்டு எப்படி தைக்கிறாங்க. லைனிங் அப்படியே 1 மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். புதுசாக பழகுறவங்க எல்லாருமே 1 மீட்டர் லைனிங் எடுத்துக்கோங்க, அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு கையை எடுத்துக்கலாம். இங்கிட்ட 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டு இந்த சைடு இந்த தையலுக்கு இங்கிட்டு எடுங்க. அளவு அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இது ஒரு டேப் எடுத்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பாருங்கள். 7.5 இருக்குது. 7.5னா 2.5 குறைச்சிக்கோங்க. 2.5 குறைச்சிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் எடுத்து இதை அப்படியே எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த தையலையும் இதையும் வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இது தையலுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்கேல் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இன்னும் பழகிடுச்சு. கரெக்டாக வச்சுட்டு பேக் கழுத்து இதை விட 1/4 இன்ச்சு முன்னாடியும், இங்கே ஷோல்ட்ரு 1/4 இன்ச்சு முன்னாடியும், மேலே அதே மாதிரி தையலுக்கு 1/4 இன்ச்சு, இங்கிட்டு தையலுக்கு 1/4 இன்ச் போட்டு கரெக்டாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அக்கல்ல எங்கன்னா மார்க் பண்ணிக்காங்களோ போட்டுட்டு கரெக்டாக ப்ளவுஸ் சைஸு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ப்ளவுஸ் தேவையில்லை, வெளியில் எடுத்துக்கோங்க. அக்கிள் ஒல்லியாக உள்ளவங்க 5.5 இன்ச்சு வைங்க, சரியாக இருக்கும். இல்லை அப்படி கொஞ்சம் சவுட்டாக இருக்கிறவங்க எல்லாம் 6 இன்ச்சு கம்பல்சரி வைங்க. 5 இன்ச்சு இவங்க வச்சுருக்காங்க. அக்கிள் நல்லா கீழே குழி எடுத்துட்டிங்கன்னா இது கரெக்டாக இது எக்ஸ்ட்ரா துணி தான். உங்களுக்கு இப்படி துணி எவ்வளோ இருக்கோ அதை தோது கொட்டுக்கோங்க. இவங்க 1.5 இன்ச்சு கொட்டால் போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரண்ட் சைஸ் எப்படி வெட்டலாம் பார்க்கலாம். இதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மேலே உள்ளே இருக்குதா, இதை அப்படியே கிராஸ் பீஸாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதை முன்கழுத்து அளவு பார்த்துக்கோங்க. மேலே தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே இந்த வளைவு சைஸ் மட்டும் கரெக்டாக வச்சு கொண்டு வாங்க. இது ஈஸியான மெத்தடு தாங்க. மேலே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அந்த டாட் பிடிக்கிறக்காண்டி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி அதே அளவே போட்டுக்கலாம். இதை எடுத்துருங்க. இது இந்த இருக்குதா,
பேக் தட்டை விட இது வந்து கொஞ்சம் அரை இன்ச்சு வந்து இதாக இருக்கணுங்க. லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. நான் போடுற சைஸ்க்கே போட்டு விட்டுங்க, கரெக்டாக அமையும். அப்புறம் கிராஸ் எப்படி பிடிக்கலாம் பாருங்கள். கிராஸ் இந்த இருக்கா, இந்த சென்டரை பிடிச்சிக்கோங்க. இந்த இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே தையலுக்கு கால் வச்சு விட்டுட்டு அதை அப்படியே போட்டுக்கோங்க. இது எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இது அப்படியே கூட ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு இதிலிருந்து இங்கே 1 இன்ச்சு மேலே, இதிலிருந்து 1 இன்ச் மேலே போட்டு ஒரு போர்டு ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. வெரி ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு இதை அந்த ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி விடும். அவ்வளோதாங்க. இதை துண்டெல்லாம் நம்ம வெட்டணும்னு அவசியம் இல்லை, இதிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இது வெரி ஈஸி. ஸ்டார்டிங் பழகுறவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து அப்படியே மிச்சம் உள்ள துணியில் போட்டு வெட்டிக்கோங்க. புதுசாக பழகுறவங்க எல்லாருமே 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பழகுறதுக்கும். லைட்டாக அந்த இடத்த கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரண்ட் பக்கம் வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி தான். அவ்வளோதாங்க. நான் ப்ளவுஸ் துணி எடுத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.